திப்பு சுல்தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, 3ஆம் ஆங்கில மைசூர் போர், இதெல்லாம் திப்பு சுல்தானோட டாபிக் வரும். திப்பு சுல்தானோட காலம் 1753 1799. இவர் ஹைதர் அலிக்கு மகனாக 1753 பிறக்கிறாரு. இவருடைய புகழ்பெற்ற கோட்டை தான் துர்க் கோட்டைன்னு சொல்கிறாங்க. இவர் மைசூரின் புலி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய விலங்கு இவரோட அன்பான விலங்கு புலி. இது பார்த்திங்கன்னா இராணுவ சீரடியில் புலி உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. இது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சுதந்திர மரத்தினை நட்டார் இவர். அதுக்கப்புறம் ஜோகோபி கழகத்தில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாரதா கோவில் கட்டுறாரு, செப்பனிட்டார். இவர் திப்பு 14 வயதில் ஜோசப் ஸ்மித் தலைமையில் போரிடுறாரு. அதுக்கப்புறம் ஆங்கில படையை எதிர்த்து வாணியம்பாடியில் தான் முதல் வெற்றி பெற்றார். திப்போட முதல் வெற்றி வாணியம்பாடியில் முதல் வெற்றியை பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா இறந்து போன இடத்துல தான் இவரே அடக்கம் பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். ஹைதர் அலி போலே திப்பு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் இந்தியா விட்டு வெளியேற்றுவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். 3ஆம் ஆங்கில மைசூர் போர் பார்க்க போகிறோம். 1790 1792. திப்புவுக்கும் கார்ன்வாலிஸ், மராத்தியர், ஹைதராபாத் நிஜாம், திப்புவுக்கு ஆப்போசிட்டில் 3 பேர் இருக்காங்க. இவங்க தான் போர் நடக்கும். இந்த உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாரோட சேர்ந்து கொண்டு நம்மனா ஹைதராபாத் நிஜாமு, மராட்டியரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் உள்நாட்டு சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறாரு. இதனால் பிரிட்டிஷாரும் ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, துருக்கி போன்ற நாடுகளுக்கு அவரோட தூதுவர்களை அனுப்புகிறாரு. திப்பு எதுக்காகனா ஆங்கிலேயருக்கு எதிராக போயிடுவதற்காக உதவி கேட்டு அனுப்புகிறாரு. ஃப்ரான்ஸு, துருக்கிக்கு தூதுவர்களை அனுப்புகிறாரு, உதவி கேட்டு அனுப்புகிறாரு. நெக்ஸ்ட் பிரிட்டிஷாரோட நட்புறவான திருவாங்கூர் அரசர் அவர்கிட்ட நிலப்பகுதியை கைப்பற்றாரு. கைப்பற்றி அவரது அரசை விரிவுபடுத்துகிறாரு. அரசோட பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு இவர், நிறையா பகுதியை கைப்பற்றி. அதுக்கப்புறம் திப்புக்கு எதிராக ஹைதராபாத் நிஜாமு, மராட்டியர், பிரிட்டிஷாரெலாம் சேர்ந்து ஒரு முக்கூட்டணி உருவாக்குறாங்க 1789. அதுக்கப்புறம் 1790 ஆங்கிலேயருக்கும் திப்புக்கும் இடையே ஒரு போர் நடக்குது. அந்த போர் 2 ஆண்டுகள் நடக்குது. இந்த போர் 3 கட்டமாக நடக்குது. முதல் கட்டத்தில் சென்னை ஆளுநர் மேடோஸ் மைசூர் மீது படையெடுக்கிறாரு. திப்பு விரைவாக ரொம்ப முன்னேற்றமாக இருக்கார். அவர் ரொம்ப ஆங்கிலேயரை நல்லா போர் புரிகிறாரு ஃபஸ்ட்டு கட்டத்தில். அதுக்கப்புறம் 2ஆம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1790 கார்ன்வாலிஸ் அவர் படை அவரே தலைமை ஏற்றி வழிநடத்துகிறாரு. கார்ன்வாலிஸ் அப்போ கார்ன்வாலிஸ் 1791 பெங்களூரை கைப்பற்றினார். நெக்ஸ்ட்டு போதிய தளவாடங்கள் இல்லாததுனால கார்ன்வாலிஸ் மங்களூருக்கு பின்வாங்குறாரு இவர் கார்ன்வாலிஸ். 3ஆம் கட்ட போர் நடக்குது. இது 3ஆம் கட்ட போரில் மராத்தியர் உதவி பண்ணுறாங்க. யாருக்குன்னா கார்ன்வாலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த படைகளுடன் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி கார்ன்வாலிஸ் முன்னேறாரு. ஏன்னா கார்ன்வாலிஸ்க்கு மராத்தியர் ஹெல்ப் பண்ணுறாங்களா, படைகளை கொடுக்குறாங்க. அவங்க அந்த படைகளை கொண்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு நோக்கி அவர் முன்னேறாரு. நெக்ஸ்ட் இந்த போர் இந்த 3ஆம் கட்டத்தில் திப்புக்கு சாதகமாக இல்லை. இவர் படைகள் பின்வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஆங்கில படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வலிமை மிகு போரிடுறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள கோட்டையிலெல்லாம் கைப்பற்றுறாங்க ஆங்கிலேய படைகள். நெக்ஸ்ட்டு திப்போட தலைநகரமும் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை இழக்கிறாரு திப்பு சுல்தான். அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இதை ஏற்றுக்கொண்ட கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. திப்பு சுல்தானுக்கும் கார்ன்வாலிஸுக்கும் இடையே 1792 உடன்படிக்கை தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பார்த்திங்கன்னா தென்னிந்திய வரலாற்றில்
ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு. இதன் மூலம் பார்த்திங்கன்னா மலபார் கடற்கரையில் பிரிட்டிஷர் வந்து ஒரு பரந்த நிலப்பரப்பை வந்து இப்போ பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு நிலப்பரப்பை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க பிரிட்டிஷார்கள். திப்பு வந்து தோற்கடிக்கப்பட்டாலும் வந்து ஒரு புகழ் வந்து மங்கள பிரகாசமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி பாதி பகுதியை வந்து ஆங்கிலேயருக்கு ஒப்படைக்கிறார் திப்பு. அதுக்கப்புறம் போர் இழப்பீட்டு தொகையாக 3.6 கோடி செலுத்தணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரோட மகன்களையும் ஆங்கிலேயருக்கு பிணை கைதியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு திப்பு வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து மலபார், குடகுமலை, திண்டுக்கல் அந்த பகுதியில் வந்து கைப்பற்றுறாங்க.